சுயேட்சைக்கு கரும்பு விவசாயி, நாம் தமிழருக்கு மைக், வெற்றியை தீர்மானிக்குமா சின்னங்கள்? அரசியல் கட்சிகளோட ஒரு முக்கிய அங்கமா பார்க்கப்படுற சின்னம் தேர்தல்ல முக்கிய பங்காற்றி வருது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதால, அந்த சின்னம் மக்களுக்கு பரிச்சயமா இருக்கிறதால கட்சிகளுக்கு சிக்கல் ஏற்படுறது இல்லை. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு தேர்தல் வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறப்போ சின்னம் கிடைக்கிறதால அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல கட்சிகளுக்கு சவாலா மாறியிருக்கு. பாஜக கூட்டணிகளை இருக்கும் அமமுக, தமாக கட்சிகளுக்கு அவங்க கேட்ட சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கினாங்க. ஆனா திமுக கூட்டணிகளை இருக்கும் மதிமுகவுக்கு அவங்க கேட்ட பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துருச்சு. அதே போல விசிகாவுக்கும் தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்க மறுத்து, பிறகு அந்த சின்னத்தை யாரும் உரிமை கோராததால அவங்க சின்னமே வேட்பாளர் பட்டியல் வெளியான அன்று தேர்தல் ஆணையம் ஒதுக்கிட்டாங்கன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நாம் தமிழருக்கு ஒதுக்கப்படாத கரும்பு விவசாயி சின்னம் சுயேட்சைகளுக்கு ஒதுக்கப்பட்டதும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கு. வாக்காளர் மத்தியில் ஈர்க்கப்படுவது கட்சியா சின்னமா? அரசியல் கட்சிகள் மக்களிடம் சின்னங்களை கொண்டு சேர்ப்பதில் சவால்களை சந்திக்கின்றனவா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் அமமுக குக்கர் சின்னத்தையும், தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருந்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் பானை சின்னத்தில் போட்டியிட்ட விசிக இந்த தேர்தலுக்கும் தங்களுக்கு பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் கிட்ட கேட்டிருந்தாங்க. அமமுக மற்றும் தமாகவுக்கு கேட்ட சின்னத்தை கொடுத்த தேர்தல் ஆணையம் விசிகாவுக்கு பானை சின்னத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க. வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியாகிற அன்னைக்கு ஒதுக்கப்படுற சின்னத்தை பெற்றுக்கோங்கன்னும் விசிகாவுக்கு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சது. தேர்தல் ஆணையம் பானை சின்னம் ஒதுக்காததுக்கு நீதிமன்றம் வரை விசிக சென்றாங்க. ஆனாலும் தங்களுக்கு உறுதியா பானை சின்னம் கிடைக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்ச விசிக தலைவர் தொல் திருமாவளவன், தேர்தல் ஆணையம் பானை சின்னம் ஒதுக்காத போது அந்த சின்னத்தை வச்சே பிரச்சாரத்தையும் மிகுந்த நம்பிக்கையோடு மேற்கொண்டாரு. சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளுக்கு பானை சின்னத்தை யாரும் உரிமை கோராததால இறுதியா தேர்தல் ஆணையமும் விசிகாவுக்கு பானை சின்னத்தை ஒதுக்கினாங்க. விசிக, தமாக, அமமுக ஏற்கனவே அவங்களுக்கு பரிச்சயமான சின்னத்துல போட்டியிடுறது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லப்படுது. ஆனாலும் எம்பி, எம்எல்ஏக்கள் இல்லாத அமமுக, தமாகவை விட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட விசிக போராடி சின்னத்தை வாங்க வேண்டிய நிலை இருக்கிறத திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. திருச்சி தொகுதியில போட்டியிடும் மதிமுக தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையம் கிட்ட கோரிக்கை வச்சாங்க. 2 தொகுதிகள்ல மதிமுக போட்டியிட்டா பம்பரம் சின்னம் ஒதுக்குறோம்னு நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையமும் தெரிவிச்சாங்க. வேறு ஒரு மாநிலத்துல மதிமுக சார்பில் ஒருத்தரை களம் இறக்குறோம்னு மதிமுக தெரிவிச்சிருந்தும் வேட்புமனு பரிசீலனை தேதி முடிஞ்சதால அதுக்கு வாய்ப்பில்லாமையே போச்சு. இதனால பொது பட்டியலில் இருந்த தீப்பெட்டி சின்னத்தை மதிமுகவுக்கு ஒதுக்கி இருக்கு தேர்தல் ஆணையம். நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் போட்டியிட்ட கரும்பு விவசாயி சின்னத்துக்கு தாமதமா விண்ணப்பிச்சதால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அடிப்படையில் கரும்பு விவசாயி சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கினாங்க. இதுக்காக சீமான் சட்ட போராட்டம் நடத்தியும் அவருக்கு மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. திருச்சியில திமுக கூட்டணியில போட்டியிடும் மதிமுகவுக்கு கொடுத்திருக்க தீப்பெட்டி சின்னத்தை அந்த கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிங்க எளிதா மக்கள் கிட்ட சேர்த்திடுவாங்கன்னு தெரிவிக்கப்படுது. டிஜிட்டல் காலத்துல சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது சுலபம்னும் துரை வைகோவும் தெரிவிச்சிருக்காரு. சின்னம் முக்கியமில்ல, எண்ணம் தான் முக்கியம்னு தெரிவிச்சிருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எங்களோட கொள்கைகளை பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்கு மறுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னம் சில தொகுதிகளில் சுயேட்சைகளுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு.
ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து அவர் பேர்லேயே போட்டியிடும் இன்னொரு ஓ பன்னீர்செல்வம் என்ற சுயேட்சைக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதேபோல வடசென்னை உள்ளிட்ட பல இடங்கள்ல சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கியிருக்கு தேர்தல் ஆணையம். இது தேர்தல் ஆணையம் மீது பல விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருக்கிறதா அரசியல் கட்சிகள் தெரிவிக்கிறாங்க. புதியதா கொடுக்கப்பட்டு இருக்கும் சின்னத்தை கடைக்கோடி மக்கள் வர சென்று சேர்ப்பதில் சவால்களை அரசியல் கட்சிகள் சந்திச்சாலும் அது போன்று சேர்த்த நிகழ்வுகள் கடந்த காலங்கள்ல இருக்கு. ஆனாலுமே சின்னங்கள் மக்கள் மனதில் காலம் காலமா பதிஞ்ச ஒண்ணுங்கிறதும் அது களத்துல தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. சின்னங்கள் மக்கள் கிட்ட எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்குமாங்கிறத தேர்தல் முடிவுகளே இறுதி செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.